யாவரையும் அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடினை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவராயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளே இதுதான். தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை உணர்ந்து கொள்ளணும். தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் தேவன் நமது வாழ்க்கையில கிரியை செய்வது என்பது ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். அதான் அந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் மதியற்றவராயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்க. இப்ப எது தேவனுடைய சித்தம்? எல்லாரும் ரட்சிக்கப்படுறது தேவனுடைய சித்தம். அதுக்கடுத்து பார்த்தோம், எல்லாரும் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம். இன்றைய தினத்துல எது தேவனுடைய சித்தம் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 36லிருந்து 39 வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே என்கிற இடத்துக்கு வந்து சீஷர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகக்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். இங்கே தேவ சித்தம் எது? தேவ சித்தம் என்பது எது? மரணம். எது? மரணம். ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தார். $30 வெள்ளி காசுக்காக யூதாஸ் காட்டி கொடுத்தான். கல்லர் குகையில கைகளிலே அகப்படுவது போல அகப்பட்டார். அவருடைய வேலை வந்த பொழுது தன்னை அர்ப்பணித்தார். ஆனாலும் அவர் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்ன பண்ணட்டும், நீங்கட்டும். அது என்னுடைய சித்தத்தினால் அல்ல, அது உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். நம்ம வாழ்வதானாலும் தேவனுடைய சித்தமாக இருக்கணும், சாவரதா இருந்தாலும் தேவ சித்தமாக இருக்கணும். அப்ப எல்லாமே தேவ சித்தம் இருக்கு. நம்ம வாழ்றதும் தேவ சித்தம், மரிப்பதும் தேவ சித்தம். நம்புறீங்களா? வாழ்ந்தாலும் தேவ சித்தம், மரித்தாலும் தேவ சித்தம். ஆனா நம்ம அதை உணர்ந்து கொள்ள முடியுதா?
தேவ சித்தம் இல்லை. திடீர்னு ஆயிடுச்சுங்க. திடீர்னு தான் எல்லாமே ஆகும். பேசலாம். நேற்று பேப்பர்ல போட்டிருக்கிறோம், செந்தநீர்புரம் பாலத்தில் திடீர் என்று என்ன பண்ணிச்சான், பள்ளம் போன்ற எல்லா பஸ்ஸும் வரும். திடீர்னு தான் வரும். திருடன் வருகிற விதமாய் திடீர்னு என்னுடைய வருகை இருக்கும். அதனால தேவ சித்தம்னா வாழ்றது மாத்திரம் தேவ சித்தம் அல்ல, சாவதும் தேவ சித்தத்துக்கு ஒவ்வொருவரும். பேசலாம். என்ன ஐயா முதல் மாசத்திலேயே இப்படியா? இதுவும் தேவ சித்தம் தான். சாகிறதுனா அதை உங்க விருப்பம். இந்த ஜீவன் என்பது ஆண்டவர் கொடுத்தது, அதை நம்மளே மாய்த்துக் கொள்ளக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிட்டு, ஜீவன் என்பது தேவன் கொடுத்தது, அவர் கொடுத்த தயவு, அவர் கொடுத்த இரக்கம். இதனால்தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். இதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நாமளே என்ன பண்ணிடக்கூடாது, மாய்த்துக் கொள்ளக்கூடாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இவ்வளவு பாடுகளையும் அனுபவிக்க வேண்டும் என்பதை அறிந்து, என்னுடைய வேலை வரவில்லை 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 என்று சொன்னவர் என் வேலை வந்துட்டு அப்படின்னு சொன்ன பிறகு அங்கே போய் செபித்து விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னவர் என்ன பண்றாரு, ஆண்டவரை நோக்கி பார்த்து. இப்ப இங்கதான் பிரச்சனை. அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்தாரு. இவர் யார்? இந்த வேதாகம மொழிபெயர்ப்பு சில குழப்பங்கள் வந்தனால தான் ஒரு பிரச்சனை. பிதாவாகிய தேவன் இருக்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். எப்படி 3 தேவன் இருக்க முடியும்? நவராத்திரி ஒரு உபமா, சிவராத்திரி தெரியல. அந்த படத்துல நவராத்திரியில 9 சிவாஜி, நவராத்திரியில 9 சிவாஜி. ஒரு சினிமா நடிகர் 9 ஆக்டிங்ல அவன் வர முடியுமானா ஆண்டவர் 3 தான் வெளிப்படுத்த முடியாதா? புரியுதா? புரியுதா? தசவாதாரத்துல கமல் 10 வேஷத்துல வந்தாராம். ஒரு மனுஷனை 10 ஆக்டிங்ல வரும்போது இயேசுநாதர் பிதா தனியா, குமாரன் தனியா, பரிசுத்த ஆவி தனியா காட்ட முடியாதா? புரியுதா? நீங்க எல்லாம் லகுவா புரியுதுன்னு சொல்றேன். மனுஷனால 10 வேஷம் போட முடியுது. 3 தன்மைகளை ஆண்டவர் வெளிப்படுத்த முடியாதா? முடியும். அந்த ஜெபங்கள்லாம் நமக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். இப்படியெல்லாம் நீங்க ஜெபிக்கணும். துன்பம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது ஜெபிக்கணும். ஏன்னா தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா, தாங்கிடும் பெணம் தருவா, தப்பிச் செல்ல வழி செய்வா, கலங்கிடவே வேண்டா, கலங்கிடவே வேண்டா. அப்போ நம்ம எதையெல்லாம் தாங்க முடியுமோ அதையெல்லாம் நமது வாழ்க்கையில அனுமதிப்பார். என்னால ஒரு 60 கிலோ 75 கிலோ தூக்க முடியுமா இருந்தா அதை எனக்கு அனுமதிப்பார். 100 கிலோ தூக்க முடியாது, அப்ப அதை அனுமதிக்க மாட்டார். பேசலாம். அப்ப உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் உங்களால் தாங்க முடியுமோ, எப்படியெல்லாம் உங்களை சோதிக்க முடியுமோ, அப்படி எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், அனுமதிப்பார். சோதனை வேற எங்கிருந்து வராது. உங்க பிள்ளைகள்னால வரலாம், உங்க புருஷனால வரலாம், உங்க மனைவினால வரலாம், பக்கத்து வீட்டுனால வரலாம், வேலைக்கு போற இடத்துல வரலாம், அப்பா அம்மானால வரலாம், சொந்த பந்தத்தினால வரலாம், வாடகைக்கு இருக்கிறதான வீட்டுக்கார மூலியமா வரலாம், ஏன் மூலியமா கூட வரலாம். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வசனத்தானா? யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்தணும்.
தேவனுக்கு தெரியப்படுத்தவில்லை என்றால் எதுவுமே சாதிக்க முடியாது. அப்ப இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். அப்ப தேவ சித்தம் நமது வாழ்க்கையில என்ன? இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில பணம் இருந்தால் எல்லாம் கிடைக்கிறார். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணத்தை சாப்பிட முடியாது. உலகத்துல மிகப்பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாம செத்து போனாங்க. பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் அறியாமையினால் மரித்து போனார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா தன்னை அவருடைய சொந்த மகன், அவருடைய பிள்ளை, யாரும் தன்னுடைய பிள்ளைகள் பாடுபடுவதை வேதனைப்படுவதை சகிக்க மாட்டார்கள். நான் அப்படி வாங்கி போயிட்டு வரும் பொழுது வெள்ளிக்கிழமை தன்னுடைய பிள்ளைய ஒரு ஸ்கூட்டில போறாரு. அந்த பிள்ளை அப்பாவை கட்டி பிடிச்சிருக்கு. சாமி பார்த்து பிடிச்சிக்க சாமி என்றாத சாமி என்ன சொன்னாரு? சாமி நல்லா பிடிச்சிக்க, விட்டுறாத. நான் இந்த பிள்ளைகளை கூட்டு போகும்போது அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. போட்டு ஒரு கையில் இப்படி பிடிச்சிக்குவேன். ஒரு வேலை பிடிச்சிச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒத்த கையில் என்ன பண்ணுவேன், அப்படியே அணைச்சிடுவேன். அப்போ ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளைகள் எவ்வளவு அக்கறை இருக்குதுங்க. நான் சாமிக்கு நான் கொஞ்சம் கிடையாது, எனக்கு அது செட் ஆகாது. ஆனா அந்த மனுஷன் அப்படி சொல்றாரு, சாமி பார்த்து பிடிச்சிக்க சாமி, விட்டுறாத சாமி. அப்ப அந்த பிள்ளை மேல எவ்வளவு பாசம் வைத்திருப்பார். இப்போ ஒரு தகப்பனே இவ்வளவு அன்பு வைத்திருப்பார் என்று சொன்னால், இவ்வளவு பாசம் வைத்திருப்பார் என்று சொன்னால், பிதாவினுடைய மடியில் செல்ல பிள்ளையாகிட்டு இருந்தவர் இங்கே அடிக்கப்படுவதற்கு, காரி துப்பப்படுவதற்கு, விழாவில் குத்தப்படுவதற்கு, முள்முடி சுட்டப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரே. சொல்லிருக்கலாம், நாங்க போக முடியாத ஆண்டுகிற ஜபத்திலே சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். அப்ப நாமும் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? மரணம் நமக்கு நேரிடுகிறதா இருந்தாலும் நம்ம ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். நிறைய சமயத்துல மரித்து போகக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் ஆறுதலா சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர்கள் உயிர் பெற்று உட்கார்ந்து இருக்கிறாங்க. சீரியஸா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துட்டாங்க, உழைக்கவே மாட்டான். டாக்டர் அப்படியே காப்பாத்திட்டார். காப்பாத்திட்டு 15 லட்சம் ரூபாய் பில்ல கொடுத்தாரு. அட்டாக்ல சேர்த்து போயிட்டான். உங்களுக்கு உயிரை காப்பாற்றுனது பிறகு எதை காப்பாற்று? பில்ல பார்த்தது மேலே வந்துருச்சு, அட்டாக் பட்டு போயிடுச்சு. டாக்டர் என்ன சொல்லுவாரு? 15 லட்சம் ரூபாய் கட்டினா தான் எதை கொடுப்பேன்? வாடகை கொடுப்பேன். சிலவங்க என்ன பண்ணி நீயே வச்சுக்கிறான்னு வந்துடணும். இப்ப என்ன பண்ணுவாரு? மனுஷனுக்கு எத்தனை அடி சொந்தமா? 6க்கு 2. பட்டுக்கோட்டை 10 அடின்னு பாடினாராம். எல்லா கவிஞர்களும் அவரை கேட்டாங்க, 6க்கு 2 தானே, நீ எதுக்கு 8 அடி 10 அடி பாடிட்டு இருக்கிற? அவர் சொன்னாரா, அங்கேயாயும் போயிட்டு நிம்மதியா இருக்கு கொஞ்சம் ஃப்ரீயா. எந்த அளவுக்கு அவர் யோசிச்சிருக்காரு. பட்டுக்கோட்டை போல ஒரு கவிஞர் இல்லைன்றாங்க, மக்கள் கவிஞர். ஆனா இப்ப என்னாச்சு தெரியுமா? 6 அடி கிடையாது, 5 அடிலாம் கிடையாது, ஒண்ணுக்கு ஒண்ணு ஆழமா குழி தோண்டி உள்ள போட்டு அனுப்பிடுறான். இந்த வேலைலாம் கிடையாது.
ஆனால் நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தைரியம் இருக்கிறது. என்ன? தேவ சித்தம் இல்லாமல் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்காது. அப்படியே ஒரு வேலை நீங்கினாலும் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நான் அவரோடு போவேன். இந்த வசனம் என்ன சொல்கிறது? தேவனுடைய சித்தம். யோவான் 6ஆம் அதிகாரம் 39வது வசனம். யோவான் 6:39. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாட்களில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. ஆரம்பத்திலே பார்த்தோம், நாங்கள் அற்புதங்கள் செய்தோம், அதிசயங்கள் செய்தோம், அடையாளங்கள் செய்தோம், தீர்க்க தரிசனம் எடுத்தோம், பேய்களை ஓட்டினோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்று சொல்லும் பொழுது, நீங்கள் யார் என்று அறியேன், அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படி சொல்லி என்ன சொல்றாரு? என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனை அல்லாமல் ஒருவன் அங்க என்ன பண்ண முடியாது. அப்ப எது தேவனுடைய சித்தம், எது பிதாவின் சித்தம்? நம்ம மரித்தாலும் அதுல தேவ சித்தம் இருக்கும். அப்படி தேவனுக்கு இப்படியா மரிப்போம் என்று சொன்னால் நம்ம ஆண்டவர் விடப்பட்டாரு. அவர்களை எல்லாம் உயிரோடு எழுப்புவதே தேவ சித்தம். நம்புறீங்களா? வானம் பூமி ஒழிந்து போனாலும் இறங்க வார்த்தையில ஒரு உறுப்பு கூட என்ன பண்ணாது, ஒழிந்து போவாது. இப்ப தேவ சித்தம் எது? நான் வாழ்ந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், மரித்தாலும் கவலைப்பட மாட்டேன், எல்லாம் என் வாழ்க்கையில தேவ சித்தத்தின்படியே நடக்குது என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாக வேண்டும். அடுத்தவங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம், நம்ம பத்தி நம்ம நடக்கும். இந்த மாதிரி பிரச்சனை எங்க கேட்க முடியாது. அப்ப தேவ சித்தம் என்பது எதுல இருக்குது? நம்முடைய மரணத்திலேயும் தேவ சித்தம் இருக்கிறது. உயிரோடு இருப்போம் என்றால் ஆண்டவர் வந்துட்டு அப்படியே கூட்டிட்டு போயிடுவார். மரித்தோம் என்றால் மருத்துவனை உயிரோடு கூட எழுப்ப செய்வார். அப்போஸ்தலர்கள் 13 33-39. இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி அவர் அறிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அன்றியும் உம்முடைய பரிசுத்த அழிவை காண விட்டார் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறார். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடையில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டார். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காண்பதில்லை. அதனால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிற எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள்.
இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? தாவீது பெரிய ராஜா தான், ஆனா மரித்தான், அழிவை கண்டான். இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் மரித்தார்கள், அழிவை கண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மரணத்தை ஜெயித்தார். இது எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். ஏன்னு கேட்டா, கடைசி நாட்களில் எல்லாரையும் உயிரோடு எழுப்புவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவில்லை. வேதத்தில் படிக்கிறோம், பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. தீங்கு வருவதற்கு முன்பதாக நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அவர்கள் ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல் இருப்பார்கள். மரணமே உன் கூறி எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நமது வாழ்க்கையில தேவ சித்தம் இல்லாமல் தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது என்று சொன்னால், அப்ப தேவ சித்தம் இல்லாமல் நம்ம உயிரும் போகாது. தேவ சித்தத்தின்படி நமது ஆயுஷ்காலங்கள் முடிந்தால் மரித்தோரில் இருந்து எழும்பின தேவன் நம்மையும் உயிரோடு எழுப்புவார். வேதாகமத்தில் சிறிய வசனம் அதுதான், இயேசு கண்ணீர் விட்டார். அதுக்கு சிறிய வசனம் எதுன்னு கேட்டீங்கன்னா, யோபு 36:1 பின்னும் எலிகுன்னு இருக்கும். அது முற்று பெறாத வசனத்தினால இந்த வசனத்தை தான் அதிகமாக என்ன பண்றது, ரெஃபர் பண்றது. இயேசு கண்ணீர் விட்டார். இப்ப துக்க வீட்டுக்கு போனா துக்கம், சந்தோஷ வீட்டுக்கு போனா சந்தோஷம். எங்கெங்கெல்லாம் இயேசுநாதர் போனாரோ, எங்கெங்கெல்லாம் மக்கள் இருந்தாங்களோ, அவர்களோடு கூட சந்தோஷப்பட்டார், அவர்களோடு கூட வேதனைப்பட்டார், அவர்களோட கண்ணீர் விட்டார். ஆண்டவரே, நீ இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மறுத்திருக்க மாட்டானே. ஆண்டவர் சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். உடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது, அதாவது கடைசி நாட்களிலே எல்லாரும் உயிரோடு கூட எழும்புவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இப்போ எப்போ ஒரு வீட்டுல யாருடைய மகள், யாருடைய பிள்ளை சொல்லுங்க, ஜெப ஆலய தலைவனாகிய யவீருடைய பிள்ளை எப்படி இருந்தது? வியாதி, மரணத்துக்கு ஏதோ வியாதி இருந்துச்சு. எல்லாரும் மறுத்து போயிடுச்சு சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், இவர் நித்திரையா இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து பரியாசம் பண்ணாங்க. ஆண்டவர் போய் அந்த வீட்டில் என்ன பண்ணினாரு? மரித்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். வீட்டில் அற்புதம். 400 விதவையினுடைய மகனை பாடையில வச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த தாய்க்கு இவன் ஒரே பிள்ளை. அழுது புலம்பதை பார்த்து கத்திர என்ன பண்ண, பாடையை தொட்டு என்ன பண்ணிடுறாங்க, மகனை உயிரோட எழுப்பினா. இங்கே சுடுகாட்டுல 4 நாள் நாற்றம் எடுத்ததான லாசருவை உயிரோடு எழுப்பினார். அப்ப ஆண்டவருக்கு சித்தமானால் வீட்டிலையும் அற்புதம் செய்வார், ரோட்டிலையும் அற்புதம் செய்வார், சுடுகாட்டிலையும் அற்புதம் செய்வார். ஆனா அதற்கு எல்லாமே எது வேணும்? தேவ சித்தம். என்ன வேணும்? இப்ப நமது வாழ்க்கையில் தேவ சித்தம் நடக்குதா? ஒரு வேளை தேவ சித்தமே நடந்தா கூட நம்ம ஒத்துக்கிறது இல்லை. இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில எப்படி நடத்துறோம்? நம்ம ஒத்துக்கிறது இல்லை. எது தேவ சித்தம் நமக்கு தெரியும்னா, நமக்கு ஃபேவரட்டா என்ன நடக்குதோ அதுதான் தேவ சித்தம். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது தேவ சித்தம். இதுதான் மனுஷனுடைய இயல்பு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. அப்போ உங்களுடைய நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் மேலானது. அப்ப நம்ம நம்முடைய சித்தத்தின் போயிடுமா, அவருடைய சித்தத்தின்படி செய்யணும். அவன் சொல்றான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை, அப்ப உமக்கு சித்தமானால் நமக்கு என்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும். யாரையும் எதிலையும் என்ன பண்ண முடியாது, சந்தோஷப்படுத்த முடியாது, பிரியப்படுத்த முடியாது. நாம் சந்தோஷப்படுத்த வேண்டியது, பிரியப்படுத்த வேண்டியதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவரை மாத்திரம்.
எசேக்கியேல், எரேமியா இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கும் பொழுது தாயினுடைய ஆத்மாவுக்கு மகனோ, மகனுடைய ஆத்மாவுக்கு தாயோ, மாமியாருடைய ஆத்மாவுக்கு மருமகனோ, மருமகனுடைய ஆத்மாவுக்கு மாமியாரோ உத்தரவாதிகள் அல்ல. அவங்க ஆத்மாவுக்கு அவர்கள் உத்தரவாதிகள். நம்ம செய்ய வேண்டியது எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும், எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அப்ப எல்லாவற்றுக்காக நாம் ஜெபிக்கிற வேளைகளில எல்லாருக்காகவும் தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். அதனால்தான் அந்த சமரிய பெண் சொன்னது நிமித்தமாக எல்லாரும் ஆண்டவரிடத்தில் வந்து பேசுகிறவர்கள் சொன்னார்கள், நீ சொன்னது நிமித்தமாக அல்ல, இவர்களை நாங்கள் பார்த்து கேட்டு பேசுகிறது நிமித்தமாக எங்களுக்கு தெரிகிறது, மெய்யாகவே உலக ரட்சகர். இப்போ வார்த்தை என்ன சொல்கிறது? தேவ சித்தம். அன்பு தேவ பிள்ளைகளே, மரணம் என்பது அது தேவ சித்தத்தின்படி வரணும். அது எப்ப வேணாலும் வரலாம். உலகத்தில் சொல்றாங்க 6 சாவு 100 சாவு. ஆனால் அந்த சாவு, அந்த மரணம், அந்த நித்திரை, அந்த ஜீவித்து போகுதல் எதெல்லாம் வரணும்? தேவ தேவ ஆமா. போன வாரம் எசேக்கியா மரண வியாதிப்பட்டு இருந்தான். ஏசாயா சொல்றான், போய் நீ மரிக்க போகிற வீட்டுக்கு ஆயத்தெல்லாம் என்ன பண்ணு, ஆயத்தப்படுத்து. இவன் முட்டத்துக்குள் வர்றதுக்கு முன்பாக சுவர் போகிறது ஓ என்று கதறும் பொழுது வெளியே போனா வந்து சொல்றான், உனக்கு 15 வருஷம் வாழ்க்கையில ஆண்டவர் சான்சல் பண்ணிட்டாரு கூட. நாம் நமது வாழ்க்கையில எல்லாருக்கும் ரொம்ப நாள் வாழணும் ஆசைதான், ஆனா தேவ சித்தத்தின்படி வாழணும். இந்த 15 வருஷம் இவனுக்கு கூட்டி கொடுக்கப்பட்டு இவன் என்ன பண்ணிட்டான்? எசேக்கியா ராஜா என்னத்தை சாதிச்சா? ஒரு மகனை பெற்றெடுத்தான். அந்த மகன் என்ன பண்ணா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனையில வழி நடத்தினான். அப்ப இந்த 15 வருஷம் இவனுக்கு தேவையா? அப்பவே சீட்டை கிழிச்சும் போது போயிருந்துருக்கணும். பேசலாம், பிரச்சனை இல்லை. அதனால யாரும் என்ன பண்ணக்கூடாது. அவன் சொல்றான், நான் வியாதிகள் நீங்கி 3ஆவது நாள் நான் ஆலயத்துக்கு போவதற்கு என்ன அடையாளம்? இந்த பாகையை முன்னோக்கி நான் சுற்றட்டுமா பின்னோக்கி சுற்றட்டுமா? அவன் சொல்றான், முன்னோக்கி சுத்துவது என்பது ஈஸியான காரியம், பின்னோக்கி சுத்து. 8 பாகை பின்னிட்டு திரும்பப்பட்டது. நாட்கள் வருஷத்துல குறைஞ்சதுக்கு காரணம் இவனுக்கு ஒரு 8 பாகை திரும்பிடுச்சு. யோசுவா சூரிய சந்திரன் நிக்க வச்சது, அது வேற நாள் குறைஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் குறைஞ்சு போக நமக்கு பலத்தினால் 70, பலத்தின் விகிதினால் 80. எனக்கு 60 வருஷம் வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனாலும் அந்த 60 வருஷம் ஆனாலும் 70 வருஷம் ஆனாலும் தெய்வ சித்தத்தின்படி வாழணும். பேசலாம், வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் 9:27 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரே ஒரு தடவை தான் மரிக்கிறானா, அவன் ஒரே ஒரு தடவை பிறக்கவும் முடியும். இதற்காக தான் இஸ்ரவேலில் போதகனாக ஒருத்தன் கேட்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, மறுபடியும் பிறவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்ப சொல்றான், திரும்பவும் தாயின் கற்பத்தில் போயிட்டு வெளிப்பட முடியுமா கேட்டானா? அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு, இஸ்ரவேலில போதகனாய் இருந்தும் இதை நீ அறியாமல் இருக்கிறாயே. அப்ப தாயின் கற்பத்தில் போயிட்டு வரதில்ல, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்ப ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்தவன் அவனாய் இருந்தாலும் சரி, ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்காதவனாய் இருந்தாலும் சரி, இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தாலும் சரி, இயேசுநாதரை எதிர்த்து நிற்கிறவனாக இருந்தாலும் சரி, இயேசுநாதரை நம்புகிறவனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வருவது மரணம். அதை மாற்ற கிடையாது. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் மனுஷனுக்கு
நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? மரணம் என்பது எல்லாத்துக்கும் வரும். அவன் நல்லவனா வராது, கெட்டவனா வராது. அப்படின்னா எம்ஜிஆருக்கு மரணம் வந்திருக்க கூடாது. இன்னும் அவர் என்ன பண்றாங்க? தீபம் வணங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு தான தர்மம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கோயில் வணங்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்துல பிறந்த யாரா இருந்தாலும் மரித்தாக வேண்டும். ஆனா அந்த மரணம் எப்படி வரணும் சொல்லுங்க? ஆண்டவர் கூட்ட போயிடணும். பிரைஸ்லா. இன்னும் எனக்கு ஒரு 10 வருஷம் கூட்டி கொடுங்க ஆண்டவரே. வேலைக்கு ஆகாது. தேவையில்லாத சிக்கலை மாட்டிக்குவீங்க, தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்குவீங்க. பிரைஸ்லா. அப்படி மாட்டிக்கிட்டு என்ன தெரியுமா? கண்ணு, காது, மூக்கு, கிட்னி இது எல்லாத்துக்கும் ஃபெயிலியர் ஆகி பிரச்சனை வந்துருமா? ஆண்டவர் உங்களை நல்லா வைக்கணுமா இருந்தா நல்லாவே வச்சிருப்பார். கடைசி நேரத்தில் கூட உயிர் போகாட்டி காசை என்ன பண்றான்? தேய்ச்சி ஊத்துறான். செத்து ஒளி தனி. அந்த காசை குடிச்சா போய் என்ன பண்ணிடுது? பற்று போயிடுது. ஒரு சில ஜெர்மனிக்கு சாதிச்சிருக்கிறோம். ஒரு சிலர் ஜெர்மனி காப்பாத்தி இருக்குது. அப்ப அந்த ஜெபத்தை கேட்கிறாருன்னா இவன் வந்து ஜெர்மனா போயிடும். பேசலாம். அதுக்கு இவன் ஜெபம் பண்ணா எழுதிடுவாங்க. எல்லாம் தேவ சித்தம். பேசலாம். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் இது நடக்காது. சரி, இப்ப இந்த மரணம் எப்படி வந்துச்சு? ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். மரணம் எல்லாத்துக்கும் வரும். ஆனா மரணம் ஏன் வந்துச்சு? புரியுதா? நன்மை தீமை அறிகிற கனியை புசிக்க கூடாது. ஆண்டவருடைய கட்டளை. கட்டளை மீறுவதே பாவம். ஆதாம் ஏவா கட்டளையை மீறினாங்க. என்ன வந்துச்சு? இதான் கவிஞர் எழுதுறாரு. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. எதை வச்சு எழுதுறாரு? இங்க யார் மூலமா வந்துச்சு? ஏவா வஞ்சிக்கப்பட்டார், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. அப்போ இவள் புசித்து தன்னுடைய கணவன் மீது அன்பாக கொடுத்தால் அவன் வாங்கி புசித்தான். இவர்கள் 2 பேரும் தேவனுடைய கட்டளைகளை மீறினார்கள். மரணம் வந்தது. இந்த மரணத்தில் அகப்பட்ட, மரண பயத்தில் அகப்பட்ட அவர்களை மீட்கும்படிக்கு தான் இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனசுக்குமாரும் பூமிக்கு வந்தார். எதுக்கு வந்தாரு? இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். அப்ப என்னத்தை இறந்தாங்கன்னா அவன் ஆத்மாவை இறந்து போனான். மரணம் யாருக்கு வரும்? மரணம் எப்படி வந்தது? மிருகங்களால வந்தது. இந்த மரணம் நமக்கு எப்படிப்பட்டது? பிலிப்பியர் 1:20-21. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்போதும் போல எப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்ப மரணம் என்பது எது? மரணம் என்பது எது? ஆதாயம். மரணம் என்பது எது? மரணம் என்பது எது? அதான் சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப வாழ்க்கையில மரணம் என்பது தேவ சித்தத்தின்படி நடந்தா அது நமக்கு ஆதாயம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கட்டும். அது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, அது உம்முடைய சித்தத்தின்படி ஆகும். மரணம் எல்லாருக்கும் வரும். ஏன் வந்துச்சுன்னா ஆதாமுடைய நிமித்தம் வந்தது. இந்த மரணம் என்பது நமக்கு ஆதாயமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். ஏசாயா 25:8. ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன்
எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும். நமது பஸ்காவாகிய ஆட்டுக்குடி அழிக்கப்பட்டார். அந்த பஸ்கா ஆட்டு அழிக்கப்பட்டது, அவர் மரித்தார். அந்த பஸ்கா ஆட்டு எப்ப அழிக்கப்பட்டுச்சோ அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி தன் ஜீவனை கொடுத்தார். ஆனாலும் வேதம் சொல்றது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். அதனால்தான் அடக்கம் பண்ணும் பொழுது இதை மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புலியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் இதை நாங்கள் ஒப்பு கொடுத்து இதை நாங்கள் விதைக்கிறோம். என்ன பண்றோம்? விதைக்கிறோம் என்று ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப ஏன் விதைக்கிறோம்னா விதை சத்தா மீண்டும் என்ன பண்ண உயிர் பெறும். அப்ப இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். அப்ப அவரை ஏற்றுக்கொண்ட நாமும் அந்த மரணத்தை ஜெயித்து உயிரடைவோம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஏசாயாவை படிக்கலாம் 53ஆம் அதிகாரத்துல மெய்யாக இவர் நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமது துக்கங்களை எல்லாம் சுமந்தார். அவரை என்ன பண்ணினோம்? அற்பமாக எண்ணினோம். அக்கிரமக்காரர்களோடு கூட அவர் என்ன பண்ணினார்? அவருடைய பிரேதக்குடிகளை நியமனம் பண்ணினார். எல்லாம் நிறைய காரியங்களை கொடுத்தாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, மரணம் அவரை கட்டுப்படுத்தவில்லை. அவர் இங்கே இல்ல, உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்ல, உயிர்த்தெழுந்தார். அப்போ அவர் மாத்திரமல்ல, அவரை நம்புகிற அனைவரும் என்ன பண்ணுவாங்க? உயிர்த்தெழுவார்கள். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினாலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து தேவ சித்தத்தை செய்தவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது கல்லறை வெடிக்கும். 1 தெசலோனிக்கர் 5:10 நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவார். அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடி வெளிப்படுத்தல படிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்க. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடையவராக இருக்கிறேன். அவர் மரித்தார்தான், ஆனால் மரித்து முன்னம் நான் உயிர்த்தெழுந்தார். அதாவது யோபு முன்னையே சொன்னார், என் மீட்பர் இருக்கிறாரா? மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள். அப்போ மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும். மரணத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. உலகத்தை சொல்லுவாங்க, இந்திரா காந்தி அம்மா 3 மணி நேரம் தான் தூங்குவாங்க. அலெக்சாண்டர் குதிரையில பயணம் பண்ணி கொடுக்கும்போது தூங்குவாராம். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு கண்டுபிடிப்புக்கும் மறு கண்டுபிடிப்புக்கும் இடையில உள்ள நேரத்தில் தான் தூங்குவாராம். அப்ப அவங்களுடைய தூக்கம் இல்லை. இப்ப நாட்டாந்த அம்மா ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்து அமெரிக்காவே எதிர்த்தபோது அமெரிக்காவே எதிர்த்தது அந்த அம்மா. காரணம் எல்லாத்துக்குமே எல்லாரும் ஒப்பு கொடுத்துருக்கும். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவில் வாழ்கிறார். கிறிஸ்தனுக்கு ஜீவன், சாவிற்கு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கள் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி. நிறைய வசனங்கள்லாம் இருக்கு. அந்த வசனங்கள்லாம் படிச்சோம்னா நேரம் போதாது. பாயிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எது தேவ சித்தம்?
எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். எல்லாரும் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம். நமது வாழ்க்கையில மரணமே நேரிட்டால் அது எப்படிதான் வரணும்? தேவ சித்தத்தின்படி நடக்கணும். நிறைய பேர் புருஷன்ட்ட சண்டை போட்டுட்டு விளையாட்டுக்கு தூக்கு போட்டுருப்பாங்க. போட்டிருக்காங்களா? போட்டவங்க என்னன்னாங்க? அப்படி போயிட்டாங்க. உண்மை இல்லையா? இந்த விளையாட்டு வினயமாயிடும். நீங்கள்லாம் ஒரு 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 முடிவோடு இருக்கணும். என்ன முடிவுனா, இந்த உடலும் உயிரும் ஆண்டவர் கொடுத்தது. துன்மார்க்கன் பாதையில் செத்து போவான்னு பைபிள் சொல்லி இருக்கா? நான் சொல்லல. இதெல்லாம் சொன்னா நான் பொருளாதாரம் இருக்கேன். துன்மார்க்கன் பாதையில் செத்து போவேன், நீதிமான் தீர்க்காயுசு போயிடும். இப்போ நீங்களாம் எப்படி இருக்கணும்? தீர்க்காயுசா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். நானும் என் வீட்டார் கத்தை செய்வது உங்க குடும்பம் ஆண்டவருக்குள்ள வரணும். ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும், மனதிற்கணும் தேவசு. அப்போ இந்த உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். பேசலாம். இப்போ இன்னும் 4 உயிர்த்தெழுமா தான் அதுக்கு 3 காரியங்கள் தான் பைபிளில் சொல்லுது. யோவான் 8ஆம் அதிகாரம் 51வது வசனம் என்ன சொல்லுன்னா, இந்த வசனத்தை கைக்கொள்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னவா? மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:26 ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். ஒன்று கர்த்தருடைய வசனத்தை கடைபிடிக்கணும். 2வது ஆண்டவர் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். 3வது யோவான் 6ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலிருந்து 58 வரணும். 3வது யோவான் 6ஆம் அதிகாரம் 50லிருந்து 58. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? மரிக்க மாட்டான். இல்ல நித்திய ஜீவன் இருக்கு. ஆண்டவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினாருன்னா நீங்கள் நானும் மரணத்தை ஜெயமாய் விழுங்கணும். நீங்கள் நானும் மரணத்தை ஜெயமாய் விழுங்கணுமா இருந்தா 3 காரியம் வேதம் சொல்லுகிறது. 1, கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்ளணும். 2வது கர்த்தரை விசுவாசிக்கணும். 3வது கர்த்தருடைய பங்கெடுக்கணும். இப்போ இங்க வந்திருக்கிற நம்ம கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்றோம், கர்த்தரை நம்பி விசுவாசிக்கிறோம், கர்த்தருடைய அப்பத்தை புசிக்க போறோம். பேசலாம் பேசலாம் பேசலாம். இன்னைக்கு ஏதாவது கூட பிரசங்கம் பண்ணலாம். இந்த ஒரே நாளில் நான் காட்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒரு யூஸ் எல்லா வசனத்தையும் எடிட் பண்ணிட்டு ஒரு சொல்லுங்கிற பாயிண்ட். நாங்கள் அற்புதங்களை செய்தோம் அல்லவா, அடையாளங்களை செய்தோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா, பேய்களை ஊட்டினோம் அல்லவா, விசுவாசங்களை துரோத்தினோம் அல்லவா. அப்படி நீங்க என்ன சொன்னாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, உங்களை நான் அறியேன், அக்கிரம செய்கிறதை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் பிதாவின் சித்தத்தை செய்கிறதை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் ரட்சிப்பார். பேசலாம். அப்ப எது தேவ சித்தம்? எல்லாரும் ரட்சிக்கப்படும் தேவ சித்தம். சுகமாக நாம் இருப்பது தேவனுடைய சித்தம். இன்னைக்கு நம்ம எதை பார்த்தோம்? நம்ம மரித்தால் அதனுடைய தேவனுடைய சித்தம். தொடர்ச்சி அடுத்த வாரம் பார்ப்போம்.